guys, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குஷல் நகரில் உள்ள கோல்டன் டெம்பிள். அதாவது இது வந்து ஒரு புத்த கோவில். நீங்கள் கர்நாடகாவில் ஹூர்க் அப்படிங்கிற பிளேஸை வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஹூர்க்குக்கு டூர் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோல்டன் டெம்பிளையும் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ கோல்டன் டெம்பிள் வந்து ஹூர்க்குக்கு போகிற வழியில் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ டூரிஸ்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து குஷல் நகர் இந்த கோல்டன் டெம்பிளை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோடுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கிங் இருக்குது. தென் இது வந்து என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஃபுல்லாகவுமே நிறைய ரூம்ஸ் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் கடைகளும் இருக்குது. இங்கே எல்லாரும் வந்து புத்த மதத்தை படிக்கிறதுக்காகவும் நிறைய ஆயிரக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து தங்கி படிச்சுட்டு போகிறாங்க. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கும் நிறைய துறவிகளும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த கேட்டை என்டர் ஆன பிறகு நிறைய ரூம்ஸ் இருக்குது. தென் இன்னொரு கேட்டை என்டர் ஆனீங்க அப்படின்னா அங்கேயும் சுற்றி நிறைய ரூம்ஸ் இருக்குது. தென் ஒரு 4 அந்த டெம்பிள் மாதிரி 4 பில்டிங் இருக்குது. 4 பில்டிங்லேயுமே உள்ள அந்த புத்தருடைய ஸ்டாச்சு எல்லாமே இருந்து அப்படியே ஒரு 4 பில்டிங் இருக்குது. அண்ட் சுற்றி அந்த மாதிரி துறவிகள்லாம் தங்குறதுக்குரிய பிளேஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்பிள் வந்து சக்கரம் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த புத்த மதத்தோடைய ஒரு சிம்பலாக. அண்ட் தென் இந்த தலைலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபவுண்டர், அவரோட ஃபோட்டோவும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லாக் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுற ஒரு இடமா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா செப்பல் எல்லாமே கலத்தி போட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒவ்வொன்று அந்த வாலில் வந்து நிறைய சிற்பங்கள் மாதிரி வரைஞ்சி போட்டிருந்தாங்க. அது வந்து அவங்களோட கடவுள் போல். ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த வாலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கில் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நிறைய எல்லாமே சின்ன பசங்க தான். ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போல். அவங்க எல்லோரும் இந்த திருக்குறள்லாம் அந்த சுவடிலலாம் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஓலையிலலாம் எழுதி வச்சுருப்பாங்களே, அப்படியே ஒரு பல்காக வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. எல்லார் கையிலையுமே இருக்குது. அதை பார்த்து மந்திரம் மாதிரி எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படிக்கிறாங்க. ஸோ ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் மட்டும் மைக் வச்சுருக்காரு. மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த கோயில் ஃபுல்லாகவுமே எல்லாருமே கவர் ஆகியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓலைச்சுவடியில் உள்ளதை படிக்கிற மாதிரி அந்த மந்திரத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிற டோனு அண்ட் அவங்க ஒரு மியூசிக் வருது, அது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சின்ன பசங்க தான். ரொம்ப ஒரு 6th 7th 8th அப்படி படிக்கிற பசங்க மாதிரி ஸ்டேஜில் தான் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் பெரிய ஆட்கள், அவங்களாம் வந்து துறவிகளாக அவங்களுக்கு டீச் பண்ணுறவங்க மாதிரி இங்கே இருக்காங்க. தென் ஒரு மாதிரி கொட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க வந்து ஒரு சவுண்ட் மேக் பண்ணுறாங்க. தென் ஒரு பெல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க போல. ஸோ நீங்களுமே வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னா இந்த மாதிரி கொட்டுலாம் அடிக்கணுன்னா நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு அடிக்கலாம் போல். ஸோ இப்போ ப்ரேயர் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸில் வந்து இதே மாதிரி 2 பில்டிங் வச்சு உள்ளே ஃபுல்லாகவே லைட் எரியுது. அண்ட் இது வந்து ஒரு சென்டர் பிளேஸாக வந்து இருக்குது. இது வந்து இன்னொரு கோவில். அதை நான் சொன்னேன்ல 4 பில்டிங் இருக்குதுன்னு. ஒவ்வொரு பில்டிங்குள்ளேயும் இதே மாதிரி புத்தாவோட ஸ்டாச்சு, எல்லாரோட ஸ்டாச்சுவும் இருக்குது. அண்ட் டொனேஷன் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ள துறவிகள் எல்லாமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. துறவிகளாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் ஏதாவது வரலாறு கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டால் அவங்க ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டும் பேபியும் எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மெமரபிளான இடமா இது இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹூர்க் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸையும் விசிட் பண்ணுங்கள். இந்த இடம் ரொம்பவே உங்களுக்கு மெமரபுளாக அண்ட் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.